உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் சிம்ம ராசியின் சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். இதுவரை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் 20/12/2023 அன்று 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்தில் அடியெடுத்து வைக்கின்றார். இதை கண்டகச்சனி என்று சொல்வது வழக்கம். கண்டகச்சனி என்றால் பயப்பட தேவையில்லை. ஆரோக்கிய தொல்லையை கொடுக்கலாமோ தவிர சொந்த வீட்டில் சஞ்சரிப்பதால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. டிசம்பர் 20ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கப் போகின்றார். இதன் விளைவாக உங்களுக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கோ உடலில் சிறு அச்சுறுத்தல்கள் தோன்றினாலும் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது. குடும்ப உறவில் விரிசல்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் ஏற்படலாம். வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் செல்லும் முயற்சிகள் தாமதம் ஏற்படும். ஒரு சில காரியங்களில் நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றும் கூடாக இருக்கலாம். சனியின் பார்வை பலன்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனியின் பார்வை 1, 4, 9 ஆகிய இடங்களில் பதிகின்றது. எனவே உடல் ஆரோக்கியம், அறிவாற்றல், முன்னேற்றம், உற்சாகம், சுகஜீவனம், வாகனம், தாய்வழி உறவு, பாக்கியம் ஆகிய அனைத்து ஆதிபத்தியங்களிலும் வரும் மாற்றங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சனியின் நேரடி பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் ஆரோக்கியத்தில் அடிக்கடி அச்சுறுத்தல்கள் ஏற்படும். குடும்ப ரகசியங்களை வெளியில் சொல்வதன் மூலம் பிரச்சனைகள் உருவாகலாம். பணத்தேவை பூர்த்தியானாலும் மன நிம்மதி குறைவாகவே இருக்கும். சனியின் பார்வை 4ஆம் இடத்தில் பதிவதால் பெற்றோர் வழியில் சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். கடல் தாண்டி செல்வதில் தாமதங்கள் உருவாகும். புதிய வாகனங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். தாயின் உடல் நலம் சீராக ஒரு தொகையை செலவிடும் சூழ்நிலை உருவாகும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவோடு கேட்ட இடத்திற்கு மாறுதல் கிடைக்கும். சனியின் பார்வை 9ஆம் இடத்தில் பதிவதால் பாக்கியஸ்தானம் பலப்படுகின்றது. எனவே தொழிலில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். மற்றவர்களை கூட்டு சேர்த்து கொண்டால் அவர்கள் ஜாதகத்தையும் பார்த்துக் கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த இலாக்கா மாற்றம் கிடைக்கும். அலுவலக பணி சார்பாக அடிக்கடி பயணங்களும் ஏற்படும். பாகப் பிரிவினைகள் சுமூகமாக முடிந்துவிடும். சனியின் பாதசார பலன்கள். செவ்வாய் சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது, அதாவது 20/12/2023 முதல் 21/2/2024 வரை மனை கட்டி குடியேறும் யோகம் உண்டு. குடும்ப உறுப்பினர்களில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலை கிடைத்து குடும்ப வருமானம் உயரும். செவ்வாய் உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகமாவார். எனவே பூமி விற்பனை, தொழில் செய்பவர்களுக்கு பொருளாதார நிலை நினைக்க இயலாத அளவு உயரும். கண்டகச்சனியாக இருந்தாலும் கும்பம் சனி பகவானுக்கு சொந்த வீடு என்பதால் கெடுபலன்களை கொடுக்க மாட்டார். புதிய முயற்சியில் தாமதம் உருவாகலாமே தவிர கடைசி நேரத்தில் காரியம் கைகூடிவிடும். ராகு சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது, அதாவது 22/2/2024 முதல் 14/3/2025 வரை அருகில் உள்ளவர்களின் ஆதரவு குறையும். எதிர்பார்ப்புகள் எளிதில் நிறைவேறாது. பயணங்களால் அலைச்சல் ஏற்படுமே தவிர ஆதாயம் குறைவாகவே கிடைக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் வெறுப்பிற்கு ஆளாக நேரிடும். சக பணியாளர்களிடம் உங்கள் முன்னேற்றத்தை தெரிவிப்பதன் மூலம் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை உண்டு. குரு சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது, அதாவது 15/3/2025 முதல் 6/3/2026 வரை வருமானம் போதுமானதாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் திருப்தி தரும். வெளிநாட்டு வணிகத்திலும் ஆர்வம் காட்டுவீர்கள். குடும்பத்தில் சுபச்செலவுகள் அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து அலைமோதும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் கேட்ட சலுகைகளை தருவர். பணிபுரிந்தபடியே சுய தொழிலும் செய்யலாம். மங்கள ஓசை மனையில் கேட்கும் நேரம் இது. பெண்கள், இந்த சனிப்பெயர்ச்சியின் விளைவாக ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அடுத்தடுத்து விரயங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் பிணக்குகள் ஏற்படலாம். இணக்கம் ஏற்பட விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வீடு மாற்றம் விரும்பும் விதத்தில் அமையும். உடன் பிறப்புகளையும் கொஞ்சம் அனுசரித்து கொள்ள வேண்டிய நேரம் இது. குடும்ப ரகசியங்களை வெளியில் சொல்ல வேண்டாம். பெற்றோரின் உடல் நலத்தில் கவனம் தேவை. பணிபுரியும் பெண்களுக்கு சக பணியாளர்களால் தொல்லை உண்டு. கேட்ட இடத்திற்கு மாறுதல்கள் கிடைக்கும். சனியின் வக்ரகாலம்.
19/6/2024 முதல் 4/11/2024 மற்றும் 2/7/2025 முதல் 18/11/2025 வரை என்று 2 முறை சனி வக்ரம் பெறுகின்றார். இக்காலத்தில் தொழில், உத்தியோகம் போன்றவற்றில் மிகுந்த முன்னேற்றம் ஏற்படும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். இடமாற்றம் இனிமை தரும் விதத்தில் அமையும். குடும்பத்தில் சில பிரச்சனைகளை தலைதூக்கினாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. உறவினர் வழியில் சில மனக்கசப்புகள் ஏற்படலாம். வாகன மாற்றம் செய்ய உகந்த நேரம் இது. பரிகாரம்: சனிக்கிழமை தோறும் சனி வழிபாட்டை செய்வது நன்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.